பதிவாகப்பட்ட இலங்கையினுடைய மொத்த சனத்தொகை 2024 ஆண்டு தொகை மதிப்புக்கு அமைய 21,781,800 பதிவாகியுள்ளது. இதில் ஆண்கள் 48.3% பெண்கள் 51.7% பதிவாகியுள்ளனர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கான சனத்தொகை, அதாவது சனத்தொகை அடர்த்தி 350 நபர்கள் ஆகும். மேல் மாகாணம் மொத்த சனத்தொகையில் அதிகமான பகுதியை கொண்டிருக்கின்றது. கம்பஹா மாவட்டம் அதிகூடிய சனத்தொகையை பதிவு செய்த மாவட்டமாக பதிவாகியுள்ளது. 2,436,142 சனத்தொகையை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் இந்த சனத்தொகை கணக்கெடுப்பில் குறைந்த சனத்தொகையை பதிவு செய்திருக்கின்றது. 1,22,619 நபர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வசிக்கின்றனர். முதுமை சுட்டெண்ணை கவனத்தில் கொள்வோமாக இருந்தால் 0 தொடக்கம் 14 வயதுக்கு இடைப்பட்ட 100 குழந்தைகளுக்கு காணப்படுகின்ற முதியோர்களின் எண்ணிக்கை 87 அதிகரித்திருக்கின்றது. சிறுவர் சனத்தொகையை கவனத்தில் கொண்டால் மொத்த சனத்தொகையில் 20.7% இது குறைவடைந்திருக்கின்றது. இடைய வயது சனத்தொகை 2024 ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்புக்கு அமைய 35 ஆண்டுகளாக அல்லது 35 வருடங்களாக உயர்ந்துள்ளது. 2012 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 5 ஆண்டுகள் அதிகரித்துள்ளதை காட்டுகின்றது. இந்த குறிகாட்டி இலங்கையினுடைய சனத்தொகையில் முதுமை சனத்தொகை அதிகரித்து செல்வதை மிகவும் தெளிவாக காட்டுகின்றது. பாலின விகிதாசாரத்தை கவனத்தில் கொண்டால் இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில் ஆண்களோடு ஒப்பிடுகையில் பெண்கள் சனத்தொகை அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் 100 பெண்களுக்கு 93.3 ஆண்கள் பதிவாக இருக்கின்றனர். இலங்கையின் பெரும்பாலான சனத்தொகையில் சிங்களவர்கள் அதிகமாக காணப்படுகின்றனர். இவர்களின் எண்ணிக்கை 16,144,037 ஆகும். இது மொத்த சனத்தொகையில் 74.12% பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்த கட்டமாக இலங்கை தமிழர்கள் அதிகமாக பதிவாகியுள்ளனர். 2,681,627 இது மொத்த சனத்தொகை 12.31%. அடுத்ததாக இலங்கை சோனகர் அல்லது முஸ்லீம்கள் 22,83,246 மொத்த சனத்தொகையில் 10.4% கொண்டுள்ளனர். இந்திய தமிழர்கள் 6,360,000 ஏனைய இன தொகுதியினரான பரங்கியர், மலாயர், இலங்கை செட்டி, பரதர், வேடுவர், ஏனைய இன குழுமங்கள் மிகவும் சொற்ப அளவில் பதிவாகி இருக்கின்றன.